அமெரிக்கா எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்தையும் செய்யலை. குறிப்பாக ஈரான் விஷயமாக இருக்கட்டும், வெனிசுலாவினுடைய விஷயமாக இருக்கட்டும், இப்போ அவங்க கை வச்சிருக்கக்கூடிய கிரீன்லாண்டாக இருக்கட்டும், இதுக்கு பின்னாடி பல சூட்சமங்கள் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்கிறார் அப்படின்னா, நாட்டு நலனை விட நாட்டில் நடக்கக்கூடிய பிஸ்னஸை பற்றி அதிக முன்னுரிமை கொடுத்துருப்பார். கிரீன்லாண்ட் அமெரிக்காவுக்கு கிடைச்சது அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட நலன் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்கிறார். ஆனால் அதை விட கூடுதலாக டென்மார்க் மக்களுக்கு ஏகப்பட்ட சச்சரவுகள் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்களே. நான் விலை கொடுத்து வாங்கிடுவேன்னு சொல்கிறாரு கிரீன்லாண்டை. அந்தளவுக்கு காசு அமெரிக்காட்ட இருக்கும் பட்சத்தில் ஏன் கிரீன்லாண்டை ஆட்டையை போடணும்? இன்றைக்கி நாட்டோ நாடுகள் வேர்சஸ் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய காரணம் என்ன? பிரான்ஸ் உட்பட பல நாடுகள் நாட்டை விட்டு வெளியில் வந்துடலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்களாமே. பல செய்திகளுடைய ஒரு தொகுப்பாக தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டென்மார்க்கில் இன்னைக்கு நடந்த போராட்டம் தான் உலகம் முழுவதும் டென்மார்க்கை தலைப்புச் செய்தியாக மாற்றிய போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். வேறு எதுவுமே கிடையாதுங்க. கிரீன்லாண்டை உங்களுக்கு கொடுக்க முடியாதுப்பா. அமெரிக்க நாட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யட்டும். டென்மார்க்குக்கு வேண்டிய விஷயங்களை செய்யும். எங்களுடைய நாட்டு உள் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடுவது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நபர்கள், லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் இன்றைக்கி டென்மார்க்கில் முழுவதுமாக பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. டென்மார்க்கில் இப்படி ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் அமெரிக்காவுக்கு எதிராக அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவே வாயடைச்சு போயிட்டாங்க. இந்த போராட்டம் வந்துச்சுன்னா நம்ம கிரீன்லாண்டை உள்ளே கொண்டு வரலாம்? சரி, இந்த விஷயத்தில் ரஷ்யா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆர்டிக் பகுதிகளில் அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல்களுக்கும் அதே மாதிரி கனிம வளத்துக்கான மிக முக்கியமான சோர்ஸாகவும் இருக்கக்கூடிய கிரீன்லாண்ட் எங்களுக்கு வேணும். ஆர்டிக் ரீஜனில் கிரீன்லாண்ட் எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய கனிம வளம், அது கூடவே செக்யூரிட்டி, இது ஒரு சேர அமெரிக்காவுக்கு கிடைக்கும். இதுதான் அமெரிக்கா சொல்லக்கூடிய ஒரே ரீசன். எங்களுக்கு ஏன் கிரீன்லாண்டு வேணும் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் இதுதான். அதையும் தாண்டி கிரீன்லாண்டை நாங்கள் விலை கொடுத்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொன்னதற்கு கிரீன்லாண்டு நாட் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது ஒரு புறம் மேலாக இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அமெரிக்காவினுடைய பகுதிகள் வேணால் நாங்கள் வாங்கிக்கிறோம், பட் கிரீன்லாண்டை எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி கிரீன்லாண்டுக்கு ஆதரவாக டென்மார்க்கில் மட்டும்தான் போராட்டம் நடந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. யூரோப்பில் பல இடங்களில் போராட்டம் நடந்துச்சு. ஏகப்பட்ட இடங்களில் அமெரிக்காவுக்கு எதிராக, டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக அவங்களுடைய வாசகங்கள் வெகுண்டெழுந்து வந்தன அப்படின்னு சொல்லலாம். இப்போ கொஞ்சம் நாடுகள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா, கொஞ்சம் ட்ரூப்ஸை கிரீன்லாண்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. குறிப்பாக டென்மார்க்குக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. டென்மார்க்குக்கு ட்ரூப்ஸ் அனுப்பி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிரான்ஸ் இருக்காங்க, ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மிக முக்கியமான நாடுகள் இருக்காங்க, யூகே இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, கொஞ்சமாக ட்ரூப்ஸ் எடுத்து டென்மார்க்குள்ளே அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த முடிவுக்கு வராங்க. அந்த முடிவுக்கு காரணம் நாட்டோ நாடுகளுடன் நாட்டோ நாடு இருக்கும் அப்படிங்கிறது தான். டென்மார்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நாட்டோ நாடு. அந்த நாட்டோ நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அது நாட்டோக்கே பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதற்கு பேச்சுவார்த்தை வழியாக முடியவில்லை என்றால் கண்டிப்பாக படைபலத்தை வைத்து தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாட்டோ என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய அக்ரிமெண்ட்லேயே சைன் போட்டிருக்காங்க. நாட்டோ நாடுகள் அதுதான் அவங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் டென்மார்க்குக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு உலக வல்லரசு வழியாக இந்த அச்சுறுத்தல் இருந்தாலுமே டென்மார்க் என்ன சொல்கிறாங்க, நாட்டோ நாடுகள் கண்டிப்பாக இதனால் பிளவுபடும். என்னை அடிச்சிட்டினா நாட்டோ இருக்கவே இருக்காதுன்னு சொன்னாங்கல்ல, அப்படிலாம் உன்னை அடிக்க விட மாட்டோம்டா, நான் உங்கள் கூட இருப்போம்டா அப்படின்னு சொல்லி நாட்டோ நாடுகள் அவங்களுடைய ட்ரூப்ஸை கொஞ்சமாக அனுப்பி வைக்கிறாங்க. சரி, இவங்க அதாவது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்லாம் அவங்களுடைய ட்ரூப்ஸை அனுப்பி வச்சு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறோம், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, நம்ம எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அமெரிக்கா அவங்களுடைய சில முக்கியமான தூதரக அதிகாரிகளை எங்கே அனுப்புகிறாங்க, டென்மார்க்குக்கு அனுப்புகிறாங்க. இந்த தூதரக அதிகாரிகளுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிரீன்லாண்டை விலை கொடுத்து வாங்குவதா, ஃபோர்ஸ் பண்ணி வாங்குறதா, இல்லை போர் தொடுப்பதா அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதும், டென்மார்க்கில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு வரவழைத்து மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதும் தான். சரி, இப்போ பேச்சுவார்த்தை நடத்தி ஒருவேளை கிரீன்லாண்டை அமெரிக்காவுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது அரசியல் தலைவர்கள் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா, பல நாடுகள் ஜென்சி போராட்டத்தால் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது. ஸோ மறுபடி டென்மார்க்லேயும் அதே பிரச்சனை வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத டென்மார்க்கு தான் முடிவு பண்ணணும். அமெரிக்கா இந்த டென்மார்க்கு மட்டும் இப்படி யோசிச்சிருக்க மாட்டாங்க. இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ நாடுகள் இருக்காங்க. பல நாடுகள் டென்மார்க்குக்கும் கிரீன்லாண்டுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நாடுகளை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து யோசிச்சிருக்கார். ட்ரம்ப் அவர்கள் யோசித்த பிறகு அவர் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். எஸ், கிரீன்லாண்டுக்கு பின்னாடி
இல்லை டென்மார்க்குக்கு பின்னாடி, அமெரிக்காவினுடைய ஆசைக்கு இணங்க மறுத்த டென்மார்க்குக்கு பின்னாடி ஏதாவது நாடுகள் இருக்கும் பட்சத்தில் அந்த நாடுகளுக்கு டாரிஃப் அப்படிங்கிறத நாங்கள் அதிகப்படுத்துவோம். எங்கே போனாலும் மனுஷன் விளையாடுறது டாரிஃபை வச்சு தான். ஸோ அமெரிக்காவுக்கு கனிம வளம் ரொம்ப தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்டால், அதனால தான் உக்ரைன் கூடயும் அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதனால தான் வெனிசுலாவை அவங்க கையகப்படுத்தினாங்க. அதனால தான் ஏகப்பட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா போராடிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வார்த்தையை கவனிங்களேன். ஐ மே புட் அ டாரிஃப் ஆன் கண்ட்ரீஸ் இஃப் தே டோன்ட் கோ அலாங் வித் கிரீன்லாண்ட் பிகாஸ் வி நீட் கிரீன்லாண்ட் ஃபார் நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி ப்ளூம்பெர்க்கு அவர் ஒரு பேட்டி கொடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஸோ எங்களுடைய செக்யூரிட்டிக்கு அது வேணும் அப்படின்னு சொல்கிறத விட நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் அந்த நாட்டுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எதிராக டாரிஃபை வரி விதிப்போம், டாரிஃபை எக்ஸ்ட்ராவாக போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவினுடைய பிளான் டென்மார்க்கை இல்லாட்டி கிரீன்லாண்டை ஆக்குபை பண்ணுறதா இருந்தது என்றால், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் என்ன சொல்கிறாங்க, குட்டி குட்டி ட்ரூப்ஸ் அனுப்புகிறாங்கல்ல, அந்த ட்ரூப்ஸை வச்சு லார்ஜர் அண்ட் மோர் பெர்மனண்ட் ஒரு பேஸை டென்மார்க்குள்ளே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. டென்மார்க்குக்கு இதை விட கூடுதலான சப்போர்ட்டை யூரோப்பிய நாடுகளால் கொடுக்க முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ அமெரிக்கா இந்த யூரோப்பிய நாடுகளுக்கு எதிராக டாரிஃபை விதிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுதுல்ல. இந்த இடத்துல தான் நாட்டோவுக்கு சிக்கல் அப்படிங்கிறதும் சாவு மணி அப்படிங்கிறதும் இருக்குது. பிரான்ஸ் உட்பட பல நாடுகள் நாட்டோவில் இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான முடிவை இந்த இடத்துலேருந்து தொடங்குவாங்க அப்படிங்கிறது தான் உலக அரசியல் தெரிந்த பலரும் சொல்லி வருகிறார்கள். லார்ஜர் அண்ட் மோர் பெர்மனன்ட் ட்ரூப்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் டென்மார்க்குள்ளே வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டென்மார்க்குள்ள யூரோப் நாடுகள் வர்றதுனால பிரான்ஸ் உட்பட பல நாடுகள் நாட்டோ விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதற்கு காரணம் இருக்குங்க. நாட்டோக்குள்ளே இருக்கணும்னா வருஷத்துக்கு இத்தனை % அவங்களுடைய ஜிடிபியிலேருந்து மிலிட்ரிக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விதிமுறைகளை புதுசாக உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் பல நாடுகளுக்கு நாட்டோவினுடைய செலவினங்களாலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் டென்மார்க் இஷ்யூ ரொம்ப தீவிரமாக பரவ ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாமல் எந்தெந்த நாடுகள் அவங்களுடைய ட்ரூப்ஸ் அனுப்பியிருக்காங்களோ அந்த நாடுகளுடன் இப்போ டென்மார்க் என்ன செய்ய போகிறாங்கன்னா மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படிங்கிறத செஞ்சு பார்க்க போகிறாங்க. ஆல்ரெடி அமெரிக்கா கோபத்தில் இருக்காங்க. இந்த கடும் கோபத்தில் மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி குட்டி குட்டி நாடுகளுடனும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடனும் டென்மார்க் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறார்கள் என்றால் அமெரிக்கா என்ன செய்வாங்க? வேறு வழியே இல்லாமல் எங்களுக்கு போர் தொடுத்தல் மட்டும்தான் ஒரே ஒரு பிளான், அதனால் நாங்கள் அவங்கள அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நேரடியாக களத்தில் இறங்க வாய்ப்புகள் இருக்குது. சாதாரணமாக வேடிக்கை பார்க்கல ரஷ்யா. டென்மார்க்கை நீ தொட்டு நாட்டோவுக்குள்ள பிரச்சனைகள் வர வேண்டும், அதன் பிறகு நான் களத்தில் வருகிறேன் என்பது புட்டின் அவர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயம். எப்படியா இருந்தாலும் நாட்டோக்குள்ளே சிக்கல் வரணும். நாட்டோக்குள்ளே சிக்கல் வந்துருச்சுன்னா உக்ரைனுக்கு உதவுறதுக்கு நாட்டோ நாடுகள் வரமாட்டாங்க. நாட்டோ அந்தஸ்தை கேட்டதுனால தான் உக்ரைனுக்கான பிரச்சனையே வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நாட்டோவே இல்லாமல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் போது இடையில பூந்து நானும் இருக்கேன்ப்பா இந்த கோதால அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. இந்த இடத்துல சீனாவும் வாய் மூடி எதுவுமே பேசாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு கேட்டால் சான்ஸ். அவங்களுடைய ஒரு சின்ன விஷயம், அமெரிக்கா இழக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்களை பிடித்தெடுப்பது அப்படிங்கிறது சீனாவினுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்குது. எந்தெந்த இடத்துல அமெரிக்கா சறுக்குறாங்களோ அந்த இடத்துல கோபுரத்தை கட்டி வருகிறது சீனா. நேரடியாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அமெரிக்கா. இன்றைக்கி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை நடத்துகிறதே சீனா தான். அடுத்தபடியாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடன் சீனா வரக்கூடாது, நெருங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நாட்டோ அப்படிங்கிற அந்த கம்யூனிசமே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாட்டோ அமைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளே நாட்டோவே வேண்டாம், நாங்கள் போய் பேசாமல் இன்னைக்கு கனடா கூட சீனா என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பெரிய ஒப்பந்தத்தில் ஈடுபட்டாங்க. அமெரிக்காவினுடைய ஒரு பார்ட்னராக அறியப்பட்ட கனடாவே சீனா கூட ஒப்பந்தம் செய்யும் போது நாங்கள் ஏன் சீனா கூட ஒப்பந்தம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஸோ ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த முடிவுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய சரிதான், நீங்கள் செய்கிறது சரிதான் சொல்லி சம்மதம் தெரிவிக்கிறார்களா என்று கேட்டால் கிடையவே கிடையாது. இது எல்லாமே அமெரிக்காவில் வரக்கூடிய அந்த மிட்டம் எலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் சரிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு அடுத்ததாக நடக்கக்கூடிய அந்த இடைக்கால தேர்தல் என்பது பெரிய படிப்பை கொடுக்கும் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் டென்மார்க்கை பிடிக்கிறதுக்காக அமெரிக்காவும் அதில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமெரிக்காவினுடைய முக்கியமான தூதரக அதிகாரிகளும் டென்மார்க்குள்ளே போகிறாங்க, கிரீன்லாண்டுக்குள்ளே போகிறாங்க. அதை எதிர்த்து கிரீன்லாண்டை நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளை சார்ந்த மக்கள் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு குட்டி நாடு ஒரு முதல் குண்டை தூக்கி போட்டிருக்கு. நீ அவனை தொட்ட எங்களுடைய எல்லா ட்ரூப்ஸும் சேர்ந்து நாட்டோவை இல்லாமல் செஞ்சுருவோம், நாட்டோவே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நாட்டோ தப்பிக்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.
ஸோ டென்மார்க் இல்லாட்டி கிரீன்லாண்டு பிரச்சனை நம்ம நினைக்கிற மாதிரி எவ்வளோ சிம்பிளானது கிடையாது. இது ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன் உள்ளடக்கிய ஒரு இஷ்யூ. இதை பற்றி இன்னும் அதிகமான விவரங்கள் தமிழ் பொக்கிஷத்தில் பகிரப்படும். எல்லோரும் காத்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.